அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்கேடிஎம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இந்த மாதிரி டிஜிகோல்ட் ஆப்பில் பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்குள்ளே பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போனதுமே நமக்கு இந்த மாதிரி வரும். நம்மளோட ஸ்கீம்ஸை ரைட் சைட் ஸ்வைப் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ளெக்ஸி டிஜியோட ஆப் வரும். அதுக்குள்ளே போனோன்னா இப்படி லோட் ஆகி உள்ளே போகும். அப்படியே லோட் ஆனதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வரும். இப்படி உள்ளே போனதும் நம்மளோட ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நம்மளால் டைப் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளேக்குள்ளே போய் அதில் அந்த டெக்ஸ்ட் சைஸ் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்ட்ரா லார்ஜ் XXL கொடுக்குறதன் வழியாக நம்மளால் அந்த டைப் பண்ணுறதை கொஞ்சம் ஈஸி பண்ணிக்க முடியும். இது சும்மா ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இது ஒன்று தான் நான் ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன். இப்போ நாம் இதில் 100 ரூபாயாகவே போடும்போது நமக்கு 11 மில்லிகிராம்ஸ் ப்ளஸ் ஒரே ஒரு மில்லிகிராம் தான் பெனிஃபிட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ 12 மில்லிகிராம் தான் கிடைக்கும். இதே 105 ரூபா 35 பைசாவாக போடும்போது நமக்கு 12 மில்லிகிராம்ஸ் கிடைக்கும். 34 பைசா போடும்போது 11 மில்லிகிராம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 35 பைசாவாக போடும்போது 12 மில்லிகிராம்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு மில்லிகிராமே நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதை நம்ம கூகுள் பே ஆப்ஷன் வழியாவோ இல்லை வேறு எந்த கார்ட் டிரான்சாக்ஷன் வழியாவோ நம்ம பே பண்ணிக்கலாம். இப்படி போடும்போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டையுமே நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ நமக்கு ஆல்ரெடி இருந்ததை விட 13. இப்போ நாம் 105 ரூபா 35 பைசா போடும்போது பெனிஃபிட்டோடு சேர்த்து, அதாவது 1 மில்லிகிராம் பெனிஃபிட்டோடு சேர்த்து 13 மில்லிகிராம் கிடைக்கிது. இது நம்ம ஒரு 80 டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 13 மில்லிகிராம் இன்ட்டு 80 போட்டோன்னா 1 கிராம் 40 மில்லிகிராம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. இது 3 டிஜிட்டாக போடும்போது 40 மில்லிகிராம் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ 105 ரூபா 35 பைசா இன்ட்டு 80 டிரான்சாக்ஷன், அதுக்கு நமக்கு 8428 ரூபா ஆகுது. 8428 ரூபா நம்ம பே பண்ணாலே 1 கிராம் 40 மில்லிகிராம் நம்மளால் வாங்க முடியுது. பட் இன்றைக்கான கோல்ட் ரேட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 9150 ரூபா. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணும்போது 8428 ரூபாயிலே 1 கிராம் நம்மளால் வாங்க முடியும். பட் ஒரு சிலர் என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா 100 ரூபாயாக போடுவாங்க. 100 ரூபாயாக போடும்போது 12 மில்லிகிராம் தான் பெனிஃபிட்டோடு சேர்த்தே நமக்கு கிடைக்கும். 11 மில்லிகிராம் ப்ளஸ் 1 மில்லிகிராம். ஒரு சிலர் 106 ரூபாயாக போடுவாங்க. 106 ரூபாயாக போடும்போது நம்ம எப்படி 105 ரூபா 35 பைசா போட்டால் 13 மில்லிகிராம் நமக்கு கிடைக்குமோ, அதே தான் 106 ரூபா போட்டாலுமே நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த 106 ரூபாவை 80 டிரான்சாக்ஷனாக போடும்போது 8480 ரூபா ஆகுது. அதே 105 ரூபா 35 பைசாவா 80 டிரான்சாக்ஷன் போடும்போது 8428 ரூபா ஆகுது. ரெண்டுக்குமே சேம் மில்லிகிராம்ஸ் தான் நமக்கு ஆட் ஆகும். ஸோ இதில் நமக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 52 ரூபா எக்ஸ்ட்ராவாக நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது. ஒரு கிராமுக்கு 52 ரூபா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 106 ரூபாயாவே கூட போட்டுக்கோங்க. இல்லாட்டினா இப்படி நம்ம ரேட்டை சேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகுமா, எனக்கு என்னோட காசு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி 105 ரூபா 35 பைசாவாகவே போட்டுக்கோங்க. இப்போது இந்த 8428 ரூபாயை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே டிஜிகோல்ட் ஆப்பில் டைப் பண்ணி பார்த்தோன்னா 921 மில்லிகிராம் ப்ளஸ் 55 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கிது. ஸோ டோட்டலாக நம்மளால் இதே 8428 ரூபாயை ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது 976 மில்லிகிராம் தான் வாங்க முடியும். இதில் நம்ம தனித்தனியாக பிரித்து 80 டிரான்சாக்ஷனாக போட்டோன்னா 64 மில்லிகிராம் நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக கிடைக்கும். இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தோன்னா நமக்கு 585 ரூபா 60 பைசா இப்படி போடுறதன் வழியாக லாபம் கிடைக்கும். யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ரீல்ஸ் பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை ரொம்ப அசால்ட்டாக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கும். இப்படி நாம் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே எடுத்தாலுமே கூட நமக்கு ஒரு சின்ன லாபமாவது கிடைக்குதுங்கும் போது நம்ம இப்படி பண்ணுறது தப்பில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.